அடுத்தவனை போட்டு கொடுக்க மாட்டேன்னு உறுதிமொழி எடுங்கடா. அதுதான்டா நீங்க செய்யறதுல பெரிய தப்பு. ஐயா வணக்கம். வரப்போற 2026 புது வருஷத்துலேருந்து முக்கியமான தப்பு எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு உறுதிமொழி எடுக்க போறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க உறுதிமொழி எடுப்போம். தண்ணி அடிக்க மாட்டேன், தம் அடிக்க மாட்டேன், ஹான்ஸ் போட மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், திருட மாட்டேன். அடுத்தவனை போட்டு கொடுக்க மாட்டேன்னு உறுதிமொழி எடுங்கடா. அதுதான்டா நீங்க செய்யறதுல பெரிய தப்பு. எவன்டாது இதெல்லாம் ரத்தத்திலே ஊறி போனதுடா. இதை எப்படா நிப்பாட்ட முடியும்? இவன் சொல்லவும் தான் ஞாபகத்துக்கு வருது. அதாவது 1000 பேர் வேலை பார்க்குற இடத்துல ஒரு கேரளாக்காரன் வேலைக்கு வந்தானா 1000 கேரளாக்காரனை வந்து வேலைக்கு எடுத்துருவானா. அதே போல 1000 தமிழர்கள் இருக்கிற இடத்துல ஒரு தமிழன் வந்து பொறுப்புல இருந்தான் அப்படின்னா அந்த 1000 பேரையுமே காலி பண்ணிடுவானா அப்படின்னு நிறைய பேர் பழமொழி சொல்லுவாங்க. நம்ம வேலை பார்க்குற இடத்துலையும் கண்கூடாவே பார்க்க முடியுது. இந்த கேரளாக்காரங்களை போல எப்படி உதாரணமா சொல்றது மாதிரி நம்ம வாழ்ந்து காட்ட போறோம். சரி, இந்த புது வருஷத்துலயாவது அவங்கள மாதிரி நம்மளையும் எடுத்துக்காட்டா சொல்ற அளவுக்கு நம்ம வாழ்ந்து காட்டுவோம். இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.